பாவம் அவன் அவன் கூலிக்காரனாக இருப்பான். அன்றைக்கி வேலையெல்லாம் கட் பண்ணிட்டு அவன் வேலை அன்றைக்கி நாளுடைய வேலையெல்லாம் போய் செலவு பண்ணி அவன் குடும்பத்துக்கு சோறு போடாமல் பல ஆயிரங்களை செலவு பண்ணிட்டு இந்த மாநாடுக்கு வந்து இருக்கிறான். புத்தி இல்லாதவனுங்க இவன் பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவனுடைய ஒரே ஒரு இதுனா இவன் சினிமா படம் ஓடணும், இதுக்காக ரெட் ஜெயண்ட்டை மோதணும், இதுக்கு ஒரு கட்சி வேணும். தமிழக வெற்றி கழகம் நீ ஒரு வச்சுக்கிட்டாரு பேரை. நீ வெற்றி அடை போகிறதே இல்லை தம்பி ஜோசப் விஜய். மறுபடியும் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். நீ கேப்டன் என்னுடைய அண்ணன் நீ சொன்ன இல்லையா, அவருடைய நிலைமை என்ன ஆச்சு? அதே ஜெயலலிதாவை திட்டினவர் தான் கேப்டன். கடைசி அவரோடு கூட இணைந்த பிற்பாடு தான் எதிர்கட்சி தலைவர் ஆக முடிஞ்சது. இன்னைக்கு அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ அவமானமா நீ பேசுற. இப்போ நல்ல ஐடியா கொடுக்குறேன். இப்போ உண்மையா நீ கட்சி நடத்த நீ நினைச்சனா மரியாதையை போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைஞ்சனா ஏதோ ஒரு 2 சீட்டு உனக்கு கிடைக்கும் சட்டசபையில். இல்லைன்னா 2026 ஒன்றுமே இல்லாமல் போயிடும்.